எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற செய்தி பதிமுகத்தை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சிலர் கேட்டிருந்தீங்க. இந்த பதிமுகம் அப்படின்னு புதுசாக கேள்விப்படுறவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ இறைவன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்த சொல்ல வர்றாங்களோ அப்படின்னு நினைப்பீங்க. இந்த பதிமுகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூலிகை மரம். இந்த மூலிகையை கேரள மாநிலத்தவர்கள் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்திட்டு வர்றாங்க. அதாவது ஒரு மரக்கட்டை போல் இருக்கும், சந்தனக்கட்டை போல் இருக்கும். அந்த மரத்தை பொடியாகவும் வச்சுப்பாங்க, இல்லாட்டி கட்டையாகவும் தண்ணியிலேயே போட்டு வச்சுக்கிட்டு அந்த தண்ணியை தான் குடிப்பாங்க. நீங்கள் கேரள மாநிலத்துக்கு போனால் அங்கே ஹோட்டலுக்கு போனாலும் சரி, இல்லை யாராவது வீட்டுக்கு போனாலும் ஒரு அழகான நிறம், ஒரு பிங்க்கும் இல்லாமல் ரெட்டும் இல்லாமல் ஒரு அழகான கலரில் நமக்கு தண்ணி கொடுக்குறத பார்ப்பீங்க. இப்போ புதுசாக போகிறவங்க என்ன தண்ணி கொடுக்குறாங்களோ, நம்ம சாதா தண்ணி குடிக்கிற கேட்டால் இப்படி என்னமோ கலரில் கொடுக்குறாங்களே அப்படின்னு நினைப்பீங்க. ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போனால் கூட இந்த தண்ணியை தான் வைப்பாங்க. சூடு பண்ணி குடித்தோன்னா ரொம்ப நல்லது. அப்படி வைக்கும் பொழுது நிறைய பேர் வந்து தவிர்த்துடுறாங்க. என்னமோ ஒரு தண்ணி ஜூஸ் மாதிரி கொண்டாந்து வைக்கிறாங்களே, இது நமக்கு ஆகாதுன்னு தவிர்த்துடுறாங்க. ஆனால் அந்த தண்ணி காரணம் இல்லாமல் அவங்க கொடுக்கல. அதில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்கின்ற காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா கேரள மாநிலத்தவர்கள் வந்து அன்றாட வாழ்க்கையில் தண்ணி தாகம் எடுக்கும் பொழுதெல்லாம் இந்த பதிமுகம் தண்ணியை தான் குடிச்சிக்கிட்டு வர்றாங்க. அந்த கலர்ஃபுல்லாக இருக்குல்ல சிகப்பு நிற தண்ணி, அதைத்தான் குடிச்சிக்கிட்டு வர்றாங்க. அவங்க பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த மருந்து மாத்திரைன்னு எடுத்த உடனே போயிட மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையிலே இந்த சீரகம், இந்த பதிமுகம், இது போன்ற இயற்கையாக இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாம் கலந்த தண்ணியை தான் குடிச்சிக்கிட்டு வர்றாங்க. இந்த சீரகம் எல்லாம் மூலிகை கிடையாது, இருந்தால் கூட மூலிகை தன்மையை உடையது. இந்த பதிமுகம் பார்த்திங்கன்னா ஒரு மூலிகை மரம். கேரள மாநிலத்தில் அதை நிறைய வளர்த்துக்கிட்டு வர்றாங்க. இது வந்து ஏகப்பட்ட நன்மையை நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதாவது ஆரோக்கியத்திற்கும் நல்லது, அழகு சாதன பொருட்கள்லையும் இந்த பதிமுகத்தை சேர்த்துக்கிட்டு வர்றாங்க. இந்த பதிமுகம் இல்லாத அழகு சாதன பொருட்கள் இல்லைன்னு சொல்லலாம். சரி, ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு குடிநீரில் கொடுக்குறாங்க கேரள மாநிலத்தில். ஆனால் சருமத்திற்கு எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே நான் சொல்கிறேன் கேளுங்க. ஆரோக்கியத்திற்கு எந்த வகையில் நல்லதுன்னா, அந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலை, காய், பூ, வேர், அந்த மரப்பட்டை அத்தனையுமே மருத்துவ குணம் அதிகம் கொண்டது. இது பார்த்திங்கன்னா ஒரு பொக்கிஷம்னே சொல்லலாம் இந்த பதிமுகம் மூலிகையை. அந்த மரத்தை என்ன பண்ணுவாங்க, சிலர் வந்து நுணுக்கி வச்சுப்பாங்க. அந்த நுணுக்கி வச்சுக்கிட்டு அது கூட சீரகத்தையும் போட்டு சில மூலிகைகள் சேர்த்துக்கிட்டு தண்ணீரில் நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டு அந்த தண்ணீரை குடிச்சிக்கிட்டு வருவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த தண்ணி அண்டா நிறையா பிடிச்சிப்பாங்க. அதாவது குடிக்கிற தண்ணி எதில் ஸ்டோரேஜ் பண்ணிப்பாங்களோ அதில் பார்த்திங்கன்னா இந்த பதிமுகத்தை ஒரு கட்டையை தூக்கி அதில் போட்டுருவாங்க. இது ஒரு நல்ல வாட்டர் பியூரிஃபைங்க. இந்த பதிமுகம் வந்து இயற்கையாகவே நம்ம வந்து எந்த வாட்டர் பியூரிஃபையரும் வீட்டில் வாங்கி வைக்காமல் சிறந்த ஒரு கிருமி நாசினியாக செயல்படுது, வாட்டர் பியூரிஃபையாக செயல்படுது. தமிழில் சொல்லணும்னா தண்ணீரை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மை வந்து இந்த பதிமுகத்தில் இருக்குது. அதாவது தண்ணீரில் நம்ம கண்களுக்கு புலப்படாத பாக்டீரியா, வைரஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதாவது தீயது சொல்கிறேன், அதையெல்லாம் வந்து கொல்லக்கூடிய தன்மை வந்து இந்த பதிமுகத்துக்கு இருக்குது. நச்சுத்தன்மை வாய்ந்த பொருள்களை கொல்லக்கூடிய தன்மை கூட இந்த பதிமுகத்தில் இருக்கின்ற காரணத்தினால இயற்கையாகவே பைப்பில் வர்ற தண்ணியை பிடிச்சிக்கிட்டு அவங்க இந்த பதிமுகத்தை எல்லாம் போட்டு வச்சுருவாங்க. அப்புறம் அதை சுற்றி கரிச்ச பின்னாடி அந்த தண்ணீரை தான் குடிச்சிக்கிட்டு வர்றாங்க. அது வந்து 2 in 1. நமக்கு உள்ள குடிக்கிறதுனால சருமமும் பளிச்சுன்னு இருக்கும், சரும நோயும் வராது, அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து வெறும் ஒரு வாட்டர் பியூரிஃபையாக செயல்படலை. அதை தாண்டி பார்த்திங்கன்னா இந்த பதிமுகத்தில் முதன்மையான மருந்து தயாரிக்கிறாங்க. எதுக்குன்னா கேன்சரை கொல்லக்கூடிய மருத்துவ குணம் இந்த பதிமுகத்தில் இருக்கின்ற காரணத்தினால இதிலிருந்து மருந்து மாத்திரைகள் கேன்சருக்கு மட்டும் கிடையாது, நிறைய மனித உறுப்புகள் சரி பண்ணுறதுக்கு மருந்து மாத்திரைகள் தயார் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் முதன்மையாக நம்ம சொல்லணும்னா இந்த கேன்சர் செல்ஸ் எல்லாம் அழிக்கிறதுக்கு இந்த பதிமுக நீர் பயன்படுத்தப்படுகிறது. பதிமுகத்திலிருந்து தயாரிக்கப்படுகின்ற மாத்திரைகள்லாம் கேன்சரை கொல்வதற்காக, கேன்சர் செல்லை அழிப்பதற்காக பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்க. அதனால் இந்த பதிமுக தண்ணியை நம்ம அன்றாட வாழ்க்கையில் குடிச்சிக்கிட்டு வந்தோம்னா இது போன்ற நோய்கள், அந்த கேன்சர் போன்ற நோய்கள், செல்கள் வளரவே வராது. அது வந்து எப்போவுமே நமக்கு ஒரு நோயின்னு வந்த பின்னாடி ஒரு மருந்து மாத்திரை தேடிட்டு போகிறது, இல்லை மூலிகையை தேடிட்டு போகிறதை காட்டிலும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கொடுக்காத இது போன்ற மூலிகைகளை நம்ம சேர்த்துக்கிட்டே வந்தோம்னா நமக்கு எந்த நோயும் கிட்ட நெருங்காது. இந்த கேன்சரை தவிர பார்த்திங்கன்னா இது நம்ம கிட்னிக்கு ரொம்ப நல்லது. இந்த டயாலிசிஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா,
அப்பேற்பட்டவங்க இந்த பதிமுக நீரை வந்து எடுத்துக்கிட்டே வாங்க. கிட்னியில் இருக்கக்கூடிய பிரச்சனை, அந்த டயாலிசிஸ் மட்டும் கிடையாது, கிட்னி ப்ராப்ளம்ஸ் எதுவாக இருந்தாலும் சரியாகும் அப்படின்னு நான் படித்த செய்தி. இது தவிர பிபி கண்ட்ரோலில் இருக்கும், சுகர் கண்ட்ரோலில் இருக்கும். எப்படி நமக்கு கருங்காலி கட்டை நீர் குடித்தா ரொம்ப நல்லது, அப்புறம் சீரக தண்ணி குடித்தா நல்லது, துளசி நீர் குடித்தா நல்லது அப்படின்றது இருக்கோ, அதையெல்லாம் தாண்டி ஒரு அற்புதமான மருத்துவ குணம் வந்து இந்த பதிமுகத்தில் இருக்குது. அதாவது இருக்கிற மூலிகைகள்லேயே உடல் ஆரோக்கியத்திற்கு சிறப்பை தரக்கூடிய மூலிகை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ணை மூடிட்டு கேரளாவில் போய் கேட்டிங்கன்னா இந்த பதிமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே என்ன பண்ணுவாங்க, நல்ல தண்ணி, சாதாரண தண்ணியே எடுத்துக்கிட்டு அவங்க தயக்கம் இல்லாமல் குடிப்பாங்க. எப்படின்னா நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுக்கிட்டு இந்த பதிமுகத்தை சேர்த்துருவாங்க. இப்போ தண்ணி கொதிக்கும் பொழுதே இந்த பதிமுகத்தை சேர்த்து கொதிக்க வச்சு குடிக்கிறவங்களும் இருக்காங்க சூடாகவே. ஏன்னா ஒரு சீதோஷ்ண நிலைக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு. அப்படி இல்லைன்னா இந்த பதிமுகத்தை நான் தண்ணி பிடிச்சி வச்சுருப்பாங்க இல்லையா, அதில் போட்டு வச்சுப்பாங்க. இந்த அவங்க மினரல் வாட்டர் அந்த மாதிரிலாம் வாங்க மாட்டாங்க. இப்போது நான் வந்து இதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த கேன் வாட்டர் வாங்காமல் விட்றாதீங்க. பாவம் அவங்கெல்லாம் நல்லா சுத்தமாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கேன் வாட்டரோ இல்லை மினரல் வாட்டர் காசு கொடுத்து வாங்குறீங்கன்னா அதில் இந்த பதிமுக கட்டையும் போட்டு வச்சுருங்க. ஏன்னா மருத்துவ குணம் இருக்குது. நமக்கு பிபி சுகர் கண்ட்ரோல் பண்ணுது, அப்புறம் கிட்னியில் இருக்கிற பிரச்சனை தீர்க்குது, அப்புறம் கேன்சர் செல்களை அழிக்கும்னா இந்த பதிமுகத்தை எடுக்கிறதுல தயங்க வேண்டாம். இன்னும் பல நோய்கள் தீரும்னு சொல்லியிருக்காங்க. இது முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த முக்கியமான பாயிண்ட்ஸை தொட்டு காமிக்கிறேன். இது தவிர இந்த பதிமுகத்தை வைத்து நிறைய அழகு சாதன பொருட்கள் வந்து தயாரிக்கிறாங்க. எண்ணெய் எல்லாம் சேர்க்குறாங்க அதிலிருந்து. அப்புறம் அதிலிருந்து இருக்கக்கூடிய சாயம் இருக்கு இல்லையா, அது வந்து இயற்கையான சாயம். அந்த பதிமுகத்தை நீங்கள் எத்தனை முறை தண்ணியில் போட்டு வச்சா கூட நிறம் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த நிறம் வந்து தீந்துரும்னு நினைக்காதீங்க. அந்த இளம் சிவப்பு நிறம், பிங்க் நிறம் வந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த பதிமுகத்தை நேரடியாக அப்படியே தண்ணியில் போட்டு குடிக்கிறதே ரொம்ப சிறப்பு. இதில் இன்னும் சில மூலிகைகள் கலந்து குடிச்சோன்னா ரொம்பவே சிறப்பு. அந்த மூலிகைகள் கலந்த இந்த பதிமுக பவுடரை நான் முடிஞ்ச அளவு சீக்கிரத்தில் viha.online கொடுக்குறேன். இப்போதைக்கு இந்த பதிமுக சின்ன சின்ன கட்டைகளாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இதில் உங்களுக்கு சந்தேகங்கள் கட்டாயம் வரும். ஏன்னா இப்போது நீங்கள் என்னென்ன கேட்பீங்கன்றது எனக்கு தெரியும். இப்படி நம்ம பதிமுக தண்ணியை தினமுமே சேர்த்துக்கிட்டு வந்தோம்னா சைடு எஃபெக்ட் ஏதாவது வருமா அப்படின்னு கேட்பீங்க. நான் சொல்லியிருக்கேன் இதில் சைடு எஃபெக்ட் வராதுன்னு. இருந்தால் கூட கேட்பீங்க. கட்டாயம் சைடு எஃபெக்ட் வராது. சரி, இது வந்து எல்லாருமே குடிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே குடிக்கலாம். குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரைக்கும், ஆண்கள் பெண்கள் என்ற பாகுபாடு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே இந்த பதிமுக நீரை எடுத்துக்கொள்ளலாம். தாகம் எடுக்கும் போதெல்லாம் இந்த பதிமுக தண்ணீரை குடிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக குடிக்கலாம். சரி, இது குடிக்கிறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரண தண்ணி எப்படி குடிக்கிறோமோ அதே மாதிரி டேஸ்ட் தான் இருக்கும். எந்த ஒரு வித்தியாச உணர்வும் நமக்கு ஏற்படாது. இவ்வளவு சொன்னதுக்கப்புறம் இன்னொன்று கேட்பீங்க, இது ஒரு நாளைக்கு நாங்கள் 2 முறை 3 முறை எடுத்துக்கிட்டால் கூட போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 முறை 2 முறை எடுத்துக்கிறதும் உங்களுடைய விருப்பம் தான். எத்தனை முறை முழுவதுமே தாகம் எடுக்கும் பொழுதெல்லாம் கூட குடிக்கலாம். இல்லை 1 டம்ளர் 2 டம்ளர் ஒரு நாளைக்கு குடித்தா கூட போதும். அது உங்களுடைய விருப்பம். இவ்வளவு அற்புத மருத்துவ குணங்களை உடைய பதிமுகம் எங்கே விளையுதுன்னா கேரள நாட்டில் இதை தேடி தேடி போய் வாங்கி வச்சு வளர்ப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டிலையும் சிலர் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனுடைய அற்புதங்கள் எல்லாம் தெரிஞ்சு, பயன்கள் எல்லாம் தெரிஞ்சு. இப்போ வீட்டில் நிறைய இடம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பதிமுகத்தை வளர்த்து அந்த மரத்தை, அந்த மூலிகையை வளர்க்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. அந்த சுவாசம் பட்டாலே நமக்கு நல்லது. உடலுக்கும் ஆரோக்கியத்திற்கும் சருமத்திற்கும் அனைத்திற்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குளிக்கிற நீர்லேயே இந்த பதிமுக கட்டையை ஊற போட்டுருவாங்க. எப்படி கருங்காலி கட்டையை ஊற போட்டு குளிப்பாங்க, அந்த சருமத்திற்கு ரொம்ப நல்லது அப்படின்றது ஊற போட்டு நிறைய பேர் குளிக்கிறாங்க. அதுபோல் பதிமுகத்தையும் குளிக்கிற நீரில் ஊற போட்டு குளிக்கிறவங்களும் இருக்காங்க. சரும பிரச்சனைகள் எல்லாம் போகணும். ஏன்னா இப்போ நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பதிமுக கட்டையை குளிக்கிற நீரில் ஊற வச்சுட்டு இரவே போட்டு காலையில் அந்த தண்ணீரில் குளிச்சுக்கிட்டு வரலாம். இதில் இன்னொரு சந்தேகம் கூட வரலாம், நாங்கள் ஏற்கனவே கருங்காலி கட்டையை தண்ணியில் ஊற வச்சுட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கோம், இப்போ இந்த இதையும் சேர்த்து குளிக்கலாம்னா தாராளமாக 2ஐயும் போட்டே நீங்கள் குளிக்கலாம். இல்லை ஏதோ ஒன்று போட்டு கூட நீங்கள் குளிக்கலாம். சரி, இப்போது அந்த பதிமுக கட்டை எப்படி இருக்கும்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் நம்ம viha.online கொடுக்கக்கூடிய பதிமுக கட்டை. இது பாருங்கள், இப்படி ஒரு சந்தனக்கட்டை சாதாரண மரம் போல தான் இருக்கும். இப்படி பாருங்கள், கீழே இப்படி வெட்டினா இப்படி இருக்கும். இதிலிருந்து தான் நிறம் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். இது பார்த்திங்கன்னா இயற்கையான சாயம், எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லாத ஒரு சாயம். நிறைய விஷயங்களுக்கு சாயம் வேணும்னா இந்த பதிமுக கட்டையை பயன்படுத்திக்கிட்டு வந்தாங்க. இதை வந்து நம்ம வாங்கிட்டோம்னா நம்ம குடிக்கிற தண்ணியில் அண்டாவில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கீங்களா, இல்லை தவளையில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கீங்களா, அதில் போட்டு விட்டுருங்க.
அது வந்து தண்ணி அது வந்து சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த பதிமுகக்கட்டை வந்து இருக்கக்கூடிய கிருமிகளையே வந்து தானாகவே அழிச்சுக்கிட்டு இருக்கும், தன்னுடைய மருத்துவ குணங்களை எல்லாம் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம், இந்த நீரை வச்சுட்டு நம்ம சமைக்கலாமா அப்படின்னு. தாராளமாக சமைக்கலாம். இந்த பதிமுக கட்டையை வைத்து மூலிகை குடிநீராக பயன்படுத்தி நாங்கள் குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் இன்னும் சில மூலிகைகளை சேர்த்து, ஏன்னா அதை சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு இது சேர்த்துக்கிட்டாலே இந்த சுவாச கோளாறுகள் எல்லாம் இருக்கு இல்லையா, ஆஸ்மா, மூச்சு திணறல், சைனஸ், அப்புறம் வந்து இந்த தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், லங்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் இருந்ததுன்னா இந்த தண்ணீரே குடிச்சுக்கிட்டு வந்தோம்னா கண்ட்ரோலில் இருக்கும். இந்த மரக்கட்டையை வாங்கினீங்கன்னா நீங்கள் பிடிச்சி வச்ச தண்ணியில் போட்டு குடிச்சிக்கிட்டே வாங்க, உங்களுக்கே ஒரு வித்தியாசத்தை நீங்கள் உணர்வீங்க. உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து சரியாகும். இந்த சுவாச கோளாறுகள் எல்லாம் இருந்துச்சுன்னா, லங்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் இருந்ததுன்னா கூட அது சரியாகும். இப்போது இந்த பதிமுகக்கட்டையை எங்கே வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு viha.online என்னன்னு தெரியாது இல்லையா, அதனால் நான் சொல்லிடுறேன். கூகுளுக்கு போங்க, www.viha.online அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அங்கே எங்களுடைய வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் சர்ச் பகுதியில் பதிமுகம் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தமிழ்லையும் பண்ணலாம், இல்லாட்டி ஆங்கிலத்திலையும் பண்ணலாம். PATHIMUGAM பதிமுகம் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த லிங்க் கிடச்சிரும். அதில் நீங்கள் தேடி பிடிச்சி வாங்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த பொருளை பற்றி சொல்லியிருக்கேன்னா, இந்த பொருளுடைய லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுப்பேன். அதை நீங்கள் தொட்டிங்கன்னா அங்கே நேரடியாக போய் பார்த்துக்கலாம், அப்புறம் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். சரி, இன்றைக்கி இந்த பதிவில் பதிமுகம் என்கின்ற ஒரு சிறந்த மூலிகையை பற்றி பார்த்தோம் இல்லையா. மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.